வணக்கம். மையம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். பிரதமர், குடியரசுத் தலைவர்னு பல தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் கூட இந்தியாவோட பன்முகத்தன்மை ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா முன்னேறணும் அப்படின்னா அதனோட பன்முகத்தன்மை போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவோட வளர்ச்சிக்கு ஏன் அது ரொம்ப அவசியமாக இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பேச போகிறோம். இந்த அரசியல் தலைவர்கள் எல்லாம் சொல்கிறது ஒரு புறம் இருந்தால் கூட களத்தில் நம்ம நேரில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சமீபமாக மாட்டு இறைச்சி சாப்பிட்டதுக்காக ஒரு இஸ்லாமியர் படுகொலை செய்யப்படுறாரு. அடுத்ததாக பார்த்தா நிறைய கருத்து சுதந்திரம் எங்களுக்கு இல்லை அப்படின்னு எழுத்தாளர்கள் எல்லாம் சாகித்ய அகாதமி விருதை திருப்பி கொடுக்குறாங்க. ஒரு 17 வயசு சிறுமி கன்னட எழுத்தாளர் ரியா விஸ்தா அப்படின்னு அந்த பொண்ணும் தன்னுடைய விருதை திருப்பி கொடுக்குறா. ஏன் இதெல்லாம் நடக்குது? நம்மளோட இந்தியாவில் சகிப்புத்தன்மை கம்மியாகிக்கிட்டே வருதா, குறைஞ்சிட்டே வருதா? இந்தியாவோட பன்முகத்தன்மை இந்தியாவோட வளர்ச்சிக்கு எவ்வளோ அவசியம், அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இது குறித்து ரொம்ப விரிவாக பேசுறதுக்காக, இந்தியாவோட பன்முகத்தன்மையை பேசுறதுக்காக ஒரு பன்முகம் கொண்ட ஒரு சிறப்பு விருந்தினர் நம்மளோட இருக்கிறாங்க. அவர்கிட்ட பேசுவோம். ஐயா வணக்கம். ஐயா பழக்கருப்பையா அவர்கள் ஒரு அரசியல்வாதியாக மட்டும் உங்களை பார்க்காம ஒரு எழுத்தாளராகவும் நிறைய விஷயங்களை நீங்கள் நேர்லையும் பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் ரொம்ப அவசியமாக இருக்குது இந்த பன்முகத்தன்மை பற்றி பேசுகிறப்போ. முதல்ல நான் இந்த நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு புரிதலுக்காக கேட்குறேன். இப்போ நிறைய ரைட்டர்ஸ் எல்லாருமே அந்த விருதுகள் எல்லாம் திருப்பி கொடுக்கறதையெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்தியாவோட சகிப்புத்தன்மை குறைஞ்சிட்டு வருதா? ஒரு ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம நிகழ்ச்சியை பல புள்ளிகளை நகர்த்த போகிறோம். சொல்லுங்க. இந்தியா தன்னுடைய பொறுமையை இழந்து கொண்டிருக்கிறது, முற்றிலுமாக இழந்து கொண்டிருக்கிறது. காந்தி போன்ற மனிதர்கள் அந்த பொறுமை உணர்வை இந்தியாவில் வளர்த்தார்கள். காலத்தால் இப்பொழுது அந்த வெறுப்பு, ஹேட் பாலிட்டிக்ஸ், அதுதான் இன்றைய இந்தியாவின் தலையாய போக்காக இருந்து வருகிற காரணத்தினால்தான் இவ்வளவு சிக்கல்கள் நிகழ்கின்றன. இப்போ நம்ம அப்படி பார்த்தா கூட இந்தியாவோட வளர்ச்சிக்கு இந்த பன்முகத்தன்மை அப்படிங்கிறது ஏன் ரொம்ப அவசியமாக இருக்குது? ஏன் அப்படி தேவையாக இருக்குது? இந்தியா பாகிஸ்தான் போல ஒருமுக நாடு இல்லை. இந்தியா பலமுக நாடு. பலமுக நாடு என்கின்ற காரணத்தினால் பலமுக பண்பாடு இருக்கும், பல வகையான மனிதர்கள் இருப்பார்கள், பல வகையான மதங்கள் இருக்கும், பல வகையான ஜாதிகள் இருக்கும். ஆகவே இந்தியா பன்முகத்தன்மை கொண்ட நாடு என்பதனுடைய பொருள் பல வகையான மக்கள் உள்ள நாடு என்பதுதான். இந்தியா என்பது சீனாவை போல ஒருமுக நாடு அல்ல. சீன இன மக்கள் ஒரு வகையான மக்கள் மட்டுமே அங்கே இருக்கிறார்கள். பாகிஸ்தானில் இஸ்லாமியர்களே ஏறத்தாழ ஒரு நிறைவு நிலைக்கு இருக்கிறார்கள். இந்தியா அப்படி அல்ல, எல்லா வகையான மக்களும் இருக்கிறார்கள். இந்து என்பதே ஒரு முழுமையான மதம் இல்லை. இந்து என்ற ஒரு மதமே கிடையாது. இந்துங்கிற மதம் இல்லையா? ரொம்ப நீங்க சொல்றது கேக்குறது ஒரு மதமே இல்லை. ஏனென்றால் தமிழில் இந்து என்ற சொல்லை 2000-3000 ஆண்டுகளாக சமய உணர்ச்சிகள் நமக்கு இருக்கின்றன. ஆனால் பழைய கால சங்ககால தமிழனுக்கு சமயம் நிறுவனமானதாக இல்லை. அவனுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்ததே தவிர அது நிறுவனப்படுத்தப்படவில்லை. இட் ஹேட் நாட் பீன் ஆர்கனைஸ்ட். பக்தி இயக்க காலத்தில் அது நிறுவனமானது. பிறகு போன பாரதி காலம் வரையிலும் இந்து என்ற சொல்லை தமிழ் மக்கள் அறிய மாட்டார்கள். என்னுடைய பாட்டனார் தன்னுடைய பத்திரத்தில் ஆறுமுகம் சிவமதம் என்று தான் எழுதியிருக்கிறார்களே தவிர அவர்களுக்கு இந்து என்ற சொல் தெரியாது. 100 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர்களுக்கு இந்து என்கின்ற சொல் தெரியாது. சவர்க்கார் தான் இந்து என்கின்ற சொல்லை கொண்டு வந்து புகுத்தி இந்துஸ்தான், இந்து மக்கள், இது இந்துக்களின் நாடு என்று எல்லா வகையான சமய உணர்வுடையவர்களையும் ஒரு சமய உணர்வுடையவர் போல ஆக்குவதற்கு அவர் முயன்றார். நான் சொல்லுகிறேன், பாரதிக்கு முன்பு இந்து என்ற சொல் தமிழில் பயிலப்படவில்லை. விவேகானந்தர் திருவனந்தபுரத்திற்கு வந்தார். அவர் அமெரிக்காவிலே போய் வெற்றிகரமாக தன்னுடைய உரையை நிகழ்த்திவிட்டு இங்கே இந்து மதத்தை அயல் நாடுகளில் அதனுடைய பெருமையை நிலைநாட்டிவிட்டு இந்தியாவில் அதை ஊன்றச் செய்வதற்காக வந்தார். தெற்கே திருவனந்தபுரத்தில் பேசிய போது, அவர் இந்து மதத்தின் பெருமையை பேசிய போது ஒரு குரல் எழுந்தது. அந்த குரல் சொன்னது, "We are not Hindus." உடனே அதிர்ந்து போனார் விவேகானந்தர். தென் ஹூ ஆர் யூ என்று கேட்டார். எங்களுக்கு தனியான சமயங்கள் இருக்கின்றன, நாங்கள் இந்து என்கின்ற மதத்தை நாங்கள் அறிய மாட்டோம், இந்து என்ற ஒரு மதமே இல்லை, we are சைவைட்ஸ் என்று சொல்லி மனோன்மணி சுந்தரம்பிள்ளை சொன்னார். ஆகவே திராவிடர்களுக்கு தனியான சமயங்கள் உண்டு. சைவ சமயம் உண்டு, வைணவ சமயம் உண்டு, முருக வழிபாடு உண்டு, குலதெய்வ வழிபாடுகள் உண்டு என்று மாடனை காடனை வேடனை எல்லாம் போற்றுகிற தன்மை இங்கு உண்டு. அவரவர் போக்கிற்கு அவரவர் தங்களுடைய தெய்வங்களை வழிபட்டு கொள்கின்ற உரிமை இந்த நாட்டில் உண்டு.
நீங்க சொல்றது புரியுது. ஆனா கூட எல்லா அரசியல் தலைவர்கள் எல்லாம் பார்க்கும்போது பொதுவா என்ன சொல்றாங்கன்னா, அதாவது பிஜேபியில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் எல்லாம் பார்க்கும்போது, இது வந்து இந்து வந்து இந்தியா வந்து ஒரு இந்துக்களோட நாடு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. நீங்க என்னன்றீங்க? அப்படி ஒரு அந்த அந்த வார்த்தையே வந்து கடந்த ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால தான் அப்படின்றீங்க. 100 வருஷமா தான் இருக்கு. அதற்கு முன்னால் இல்லை. ரெண்டாவது, இந்து என்பது வேதாந்தத்தை நிலைநிறுத்துகின்ற ஒரு போக்கு. இந்து என்பது வேதத்தை தலைமையாக கொண்ட ஒரு போக்கு. ஆகவே வேதம் என்பது தமிழர்களின் நூலும் இல்லை, வேதாந்தம் தமிழர்களின் சமய கொள்கையும் இல்லை. ஆகவே இந்து என்பது தமிழுக்கு, தமிழனுக்கு அந்நியமானது. இன்னும் சொன்னால் திராவிடனுக்கு முற்றிலும் அந்நியமானது. ஆகவே இவர்கள் தமிழர்களாக இருக்கிறவர்கள், திராவிடர்களாக இருக்கிறவர்கள் இந்துக்களாக இருக்க மாட்டார்கள். இங்கே இன அடையாளம் தான் முக்கியமே தவிர, ஐடென்டிட்டி வித் ரேஸ், நாட் வித் ரிலிஜன். ஆகவே இங்கே அப்படித்தான் உண்டு. அவனவன் சாதிக்குள்ளே திருமணம் செய்து கொள்வானே தவிர, இன அடையாளம் என்று வருகின்ற போது தமிழன் என்றும் திராவிடன் என்றும் தான் அவன் தன்னை கருதி கொள்கிறானே தவிர, அவன் இந்துவாக முஸ்லீமாக பார்ப்பதில்லை. அதனாலே தான் பெரியார் இங்கே பெரிய அளவுக்கு வெற்றி பெற்ற காரணத்தினால் இந்து என்கின்ற உணர்வு இந்த மண்ணில் வெற்றி பெறவில்லை. அதனால்தான் இவர்கள் இங்கே ஊடுருவ முடியவில்லை. வடக்கே இது போன்ற இயக்கங்கள் இல்லை. வடக்கே அவர்களுக்கு தனி மெய்யியல் கொள்கையே இல்லை. அதனால் பார்ப்பனர் அல்லாதாரான விவேகானந்தர் கூட ஆதிசங்கரர் உண்டாக்கிய வேதாந்தத்தை அடிப்படையாக வைத்து கொண்டு வேத மதம் என்றும் அத்வைதம் என்றும் அதுதான் இந்திய மதம் என்றும் சொல்லி தூக்கி கொண்டு உலகம் பூராவும் தெரிந்தாரே தவிர அவருடைய நூல் அல்ல வேதம். கண்டிப்பா. ஆனா இப்ப சமீபமா பார்க்கும்போது ரொம்ப அதுக்கான எதிர்ப்பலைகள் அதிகமா இருக்குது. ஒவ்வொருத்தங்களும் தங்களுக்கான அடையாளத்தை வந்து ரொம்ப நிலைநாட்டணும் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. அதுக்காக நிறைய வன்முறை எல்லாம் நடக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் அது இதற்கு முன்னால் அது கிடையாது. அவரவர் தங்கள் போக்கிற்கு போய் கொண்டிருந்தால் இந்த சிக்கல்கள் வராது. அது அல்லாமல் எல்லோரையும் ஒரு கூட்டுக்குள் திரட்டுகின்ற முயற்சி இஸ்லாமிற்கு எதிராக, கிறிஸ்துவத்திற்கு எதிராக இந்திய மக்களில் இந்த மதங்களுக்கிடையே ஒரு சாயல் இருக்கிறது. காசியை இவன் வணங்குவான், ராமேஸ்வரத்தை அவன் வணங்குவான், 2 பேரும் சிவனைத்தான் வணங்குகிறார்கள் என்றாலும் கூட நமக்கு சிவஞான போதம் மெய்யியல் நூல், அவனுக்கு அது கிடையாது. ஆகவே இந்த வேறுபாடுகளுக்கு இடையே இவர்களையெல்லாம் ஒன்று திரட்டி அன்றைக்கு என்ன நிகழ்ந்தது என்றால், சுதந்திர போராட்டத்தில் இந்த மக்களை திரட்டுவதற்கு நாமெல்லாம் ஒரு சமயத்தை சேர்ந்தவர்கள் என்கின்ற உணர்வை உண்டாக்குகின்ற எண்ணம் சிலருக்கு ஏற்பட்டது. அதில் திலகர் தலையாயவர், அப்புறம் சவர்கார் இன்னொரு பக்கம் அந்த பிளவு போக்கை உண்டாக்கினார். காந்தி வந்து தான் மதத்தை தூக்கி எறிந்துவிட்டு அவர் தேசிய உணர்வை இந்தியாவில் விதைத்தார். காந்தி தலைவனாக வந்த காரணத்தினாலே தான் இந்தியா பன்முகத்தன்மை கொண்ட நாடாகவே நீடித்தது. அதனால் கிலாஃபத் இயக்கம் நடத்தினார் காந்தி. நியாயமாக இஸ்லாமியர்களுக்கான அந்த கலீஃபா என்கின்ற அமைப்பை, நிறுவனத்தை தகர்ப்பதற்கு வெள்ளைக்காரன் முயற்சி செய்தபோது தகர்க்கக்கூடாது என்கின்ற குரல் இந்தியாவில் காந்தியிடமிருந்து பிறந்தது. முஸ்லீம் அல்லாத ஒரு மனிதனிடமிருந்து பிறந்தது. அவர் அலி சகோதரர்களை சேர்த்து கொண்டு போராட்டம் நடத்தினார். ஆகவே மத அடையாளத்தை தவிர்த்து தேசிய அடையாளத்திற்குள் இந்தியர்களை பழக்கப்படுத்தினார் காந்தி. அதனாலே தான் முஸ்லீம் அல்லாதவர் முஸ்லீம்களுக்காக போராடுகிறார், முஸ்லீம்களெல்லாம் இந்திய பிற சமய மக்களுக்கு போராட வேண்டும் என்கின்ற தேசிய பார்வையை காந்தி கொண்டு வந்தார். ஆனால் திலகர் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடி இவர்களை இந்துக்களாக்க முயன்றார். சவர்கார் இது இந்துக்களின் நாடுதான் என்று அவர் சொன்னார். ஆனால் அவர்களுக்கு தெரியாது, தெற்கே திராவிட நாடு என்ற ஒரு நாடு இருக்கிறது, தமிழ்நாடு என்ற ஒரு நாடு இருக்கிறது. அவர்கள் தங்களை இன அடிப்படையில் பார்த்து கொள்கிறவர்கள், மத அடிப்படையில் பார்க்கிறவர்கள் இல்லை என்பது அவர்களுக்கு தெரியாது. இந்த கன்சாலிடேஷன் ஆஃப் ஹிந்துஸ் இருக்கிறதே, இதனுடைய நோக்கம் இஸ்லாத்தை எதிர்ப்பது தான். நான் சொல்லுகிறேன், இது தேவையற்ற ஒன்று. இவர்கள் செய்த வேலையின் காரணமாக அகண்ட பாரதமாக இருக்க வேண்டிய இந்த நாடு பிளவுபட்டு பாகிஸ்தான் ஆகி பிறகு வங்கதேசமாகி இப்படி பல்வேறு நிலைகள் ஏற்பட்டதற்கு காரணமே இந்த ஹேட் பாலிடிக்ஸ் தான், வெறுப்பு அரசியல். இது எங்களுடைய நாடு, இது எங்களுடைய பண்பாடு, நாங்கள் என்ன செய்கிறோமோ, நாங்கள் எது சாப்பிடுகிறோமோ அதை நீ சாப்பிட வேண்டும், நாங்கள் தாவரம் சாப்பிட்டால் தாவரம் சாப்பிட வேண்டும், ஆடு சாப்பிட்டால் ஆடோடு நிறுத்திக்கொள்ளும். ஆடு சாப்பிடுகிறவன் கொஞ்சம் பேர் இருக்கிறான், மாடு சாப்பிடுகிறவன் கொஞ்சம் பேர் இருக்கிறான், தாவரம் சாப்பிடுகிறவன் கொஞ்சம் பேர் இருக்கிறான். நான் இறைச்சி சாப்பிடுவதில்லை. நான் 25 வயது வரையிலும் இறைச்சி சாப்பிட்டேன். பிறகு வள்ளலாரிடம் ஏற்பட்ட ஈடுபாடு காரணமாக இறைச்சி சாப்பிடுவதையே விட்டுவிட்டேன். அது வேறு, அது நம்முடைய விருப்பம். ஆனால் ஒவ்வொருவனும் இதுபோல் தான் இருக்க வேண்டும் என்று நாம் கட்டாயப்படுத்துவோமே, ஆனால் பிளவுகள் தான் ஏற்படும்.